Good morning to all. Today we are going to the class 7th standard English term 1 unit 3 prose a prayer to the teacher. So இந்த மீனிங் என்ன அப்படின்னா ஒரு டீச்சருக்கு ஒரு வேண்டுகோள் prayer to the teacher. ஸோ டீச்சருக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ஷன் 1ல் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வார்ம் அப், read the clues, guess the profession and fill in the crossword puzzles. ஸோ நமக்கு வந்து இங்கே பசில்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட் பார்க்கலாம். ஸோ டவுன் அண்ட் அக்ராஸ், ஸோ ரெண்டு சைடு நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும், மேலேருந்து கீழே, தென் ஸோ லெஃப்ட் டு ரைட் அந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், கிவ்ஸ் ட்ரீட்மெண்ட் டு அனிமல்ஸ். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து யாருக்கு, அனிமல்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க யார் அப்படின்னா வெட்னரி டாக்டர். செகண்ட் ஒன், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ யார் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுவாங்க அப்படின்னா டீச்சர். தேர்ட் ஒன், க்ரோஸ் கிராப்ஸ். ஸோ யார் பயிர்களை விளைவிப்பவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மர். த ஆன்சர் ஃபார்மர். ஃபோர்த் ஒன், ஹெல்ப்ஸ் டாக்டர்ஸ் அண்டு பேஷண்ட்ஸ். யார் வந்துட்டு டாக்டருக்கும் அண்ட் பேஷண்ட்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா நர்ஸ். த ஆன்சர் நர்ஸ். ஃபிஃப்த் ஒன், ஃப்ளைஸ் அண்ட் ஏர்க்ராஃப்ட். ஸோ யார் வந்துட்டு ஏர்க்ராஃப்ட் அண்ட் ஃப்ளைஸில் இருப்பார் அப்படின்னா பைலட். த ஆன்சர் பைலட். பில்ஸ் ஹவுஸ் அக்கார்டிங் டு பிளான். ஸோ யார் வந்துட்டு நம்ம ஹவுஸ்க்கு வந்துட்டு ஒரு பிளான் மேப் போட்டு தருவாங்க அப்படின்னா என்ஜினியர். ஸோ த ஆன்சர் என்ஜினியர். ஸோ செவன்த் ஒன், பிளேஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ யார் வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா மியூசிஷியன். த ஆன்சர் மியூசிஷியன். ஸோ எயித் ஒன், ஸ்டிச்சஸ் கிளாத்ஸ். நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் யார் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னா டெய்லர். த ஆன்சர் டெய்லர். நைன்த் ஒன், ப்ரொடெக்ட்ஸ் த கண்ட்ரி. ஸோ நம்ம கண்ட்ரி யார் பாதுகாக்கிறவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோல்ஜர். த ஆன்சர் சோல்ஜர். தென் டென்த் ஒன், கிவ்ஸ் டிக்கெட் டு பேசஞ்சர். யார் நமக்கு வந்துட்டு டிக்கெட்லாம் கொடுப்பாங்க பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ? த ஆன்சர் கண்டக்டர். த ஆன்சர் கண்டக்டர். விச் இஸ் யுவர் ஃபேவரட் ப்ரொஃபஷன். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல என்ன ப்ரொஃபஷன் பிடிக்குமோ அதை இங்கே ரைட் பண்ணுங்கள். ஸோ ஐ லைக் ஃபார்மர். எனக்கு வந்து ஃபார்மர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபார்மர் ஹேஸ் அ மேஜர் ரோல் இன் த சொசைட்டி. ஸோ இந்த மேஜர் ரோல் யார் அப்படின்னா சொசைட்டி. ஏன், என்ன ரீசன் அப்படின்னா ஸோ அவங்க தான் நமக்கு வந்துட்டு சாப்பாடு கொடுக்குறவங்க. ஸோ அவங்க இல்லைன்னு நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழவே முடியாது. ஸோ க்ரோஸ் கிராப்ஸ் அண்ட் ப்ரொவைட்ஸ் ஃபுட் டு த என்டையர் கண்ட்ரி. ஓவரால் கண்ட்ரிக்கு அவங்க தான் வந்துட்டு ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஸோ ஃபார்மர் ஐ லைக் இட். when you grow up what do you want to become, why? ஸோ நீங்கள் வளர வளர நீங்கள் வந்து யாரை ரொம்ப பிடிக்கும், என்ன ரீசன் அப்படின்னா ஸோ when I grow up, நான் வளர்ந்துட்டு இருக்கும்போது I want to become a soldier. எனக்கு வந்து சோல்ஜர் ரொம்ப பிடிக்கும். ஸோ I become நான் சோல்ஜர் ஆகணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் சர்விங் அவர் மதர் கண்ட்ரி இஸ் அ பெஸ்ட் சர்வீஸ். ஏன் அப்படின்னா தாய்நாட்டுக்கு உதவுறது ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். ஸோ ஐ லைக் சோல்ஜர். ஸோ ரீடிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே யார் அப்படின்னா சுப்ரட்டோ பாக்சி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது இன்டர்நேஷ்னல், அதாவது த இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் க்ரியேட்டிவ் டீச்சிங். ஸோ அந்த அகாடமியில் வந்துட்டு அங்கே படித்த டீச்சர்ஸ்க்காக ஒரு கான்வொகேஷன் ஃபங்க்ஷனில் ஜான்வரி 6 அப்போ 2005 ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. கான்வொகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறோம், பிஏ அப்படிங்கிற ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணுறோம், பிஏ இங்கிலீஷ் அப்படிங்கிற டிகிரி கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு கான்வொகேஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அது வந்து நம்ம காலேஜில் இருக்கிறவங்க அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து கான்வொகேஷன் அப்படிங்கிற ஒரு பட்டமளிப்பு விழா அப்படின்னு சொல்லுவாங்க, அது நமக்கு நடத்துவாங்க, காலேஜில் நடத்துவாங்க. ஸோ அந்த அன்னைக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சீஃப் கெஸ்ட். ஸோ நம்ம ஸ்கூலில் வந்துட்டு இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்று ஸ்பீச் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. யார் அப்படின்னா ஒரு சீஃப் கெஸ்ட் வருவார். ஒரு ஸ்கூல் அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சீஃப் கெஸ்ட் வரலாம். அப்படி இல்லைன்னா ஸோ அந்த ஸ்கூலில் இருக்கிற நம்ம ஹையர் பொசிஷனில் இருக்கிற கரஸ்பாண்டன்ட் சார், பிரின்ஸிபல் மேம் அவங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா
ஒரு ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஸ்பீச் எதை பற்றியாக இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. சம் மெம்பர்ஸ் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை எப்படிலாம் என்கரேஜ் பண்ணுனா வந்துட்டு அவங்க வந்து அவங்க லைஃப்பில் முன்னேறுவாங்க அப்படின்னு பேசுவாங்க. சம் மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக பேசுவாங்க. அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, அவங்க எப்படி அந்த பொசிஷனுக்கு வந்தாங்க, அவங்க எப்படி வந்துட்டு ஒரு கரஸ்பாண்டனாக இருந்தாங்க ஸ்கூலில், பிரின்ஸிபல் மாமா ஆனாங்க. ஸோ அந்த மாதிரி பேசுவாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸோ அட்ரஸ்ன்னு சொல்லுவோம். அட்ரஸ் ஆஃப் த ஸ்பீச் ஆஃப் சீஃப் கெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வந்துட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்துட்டு அவர் அந்த ப்ரோக்ராமில் கண்டக்ட் பண்ணல சுப்ரடோ பாக்சி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்சை தான் நமக்கு இங்கே இந்த லெசனாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கிற 2 செக்ஷன்ஸ்லேயும் இந்த கண்டினியூட்டியாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் we can see glossary. glossary பார்த்துடலாம் பாருங்கள். சிலபி அப்படிங்கிறது ப்ளூரல் ஆஃப் சிலபஸ். ஸோ சிலபஸோடைய ப்ளூரல் ஃபார்ம் தான் எது அப்படின்னா சிலபஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் லெசன், பாடத்திட்டம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இன்க்ளூஷன், ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட் irrespective ஆஃப் டிஃப்ரென்சஸ், அனைவரையும் மதித்தல், உள்ளடக்குதல், எல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, தட் இஸ் இன்க்ளூஷன். கட்ரோட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ், போட்டி மனப்பான்மை. லெஸ் ப்ரிவிலேஜ், டிஸ்அட்வான்டேஜ், ஸோ சலுகை குறைந்த, எந்த ஒரு அட்வான்டேஜும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ அனிமேட், லிவிங், உயிர்ப்புடன் இருத்தல். அனிமேட் அப்படிங்கிறது உயிரோடு இருத்தல், இன்அனிமேட் அப்படிங்கிறது உயிரற்று இருத்தல். ஃபெண்ட் அப்படிங்கிறது லுக் ஆஃப்டர், கவனித்து கொள்ளுதல். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல், எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமாக, வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தட் இஸ் கிரிட்டிக்கல். So first lesson, this lesson is based on a speech made by Subrata Bagchi, founder and CEO of Mindtree, as a part of convocation address at the International Academy for Creative Teaching, Bangalore on January 6, 2005. ஸோ இந்த லெசன் வந்து எதை பற்றி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பீச் பற்றி இருக்குன்னு சொன்னோம். யார் ஸ்பீச் கொடுக்குறாங்க அப்படின்னா சுப்ரடோ பாக்சி. ஸோ அவர் ஒரு ஃபவுண்டர் யாருன்னா நிறுவனர் அப்படின்னு சொல்லுவோம் தமிழில். அண்ட் சிஇஓ, அவர் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். ஸோ அவர் ஒரு ஆஃபீஸர். ஸோ அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மைண்ட்ட்ரீ அஸ் அ பார்ட் ஆஃப் கான்வகேஷன். ஸோ மைண்ட்ட்ரீயில் இருக்கக்கூடிய சிஇஓ இதில் அவர் ஒர்க் பண்ணுற சிஇஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு அஸ் அ பார்ட் ஆஃப் த கான்வகேஷன் அட்ரஸ். ஸோ அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து ஒரு சீஃப் கெஸ்ட்டாக அழைக்கப்பட்டு ஒரு எதுக்கு ஒரு அகாடமிக்கு, இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் டீச்சிங் கிரியேட்டிவ் டீச்சிங். ஸோ அந்த அகாடமிக்கு வந்துட்டு இவரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்பீச் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இவர் எங்கே வராரு அப்படின்னா அந்த அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங்க்கு பெங்களூரில் இருக்கிற January 6 அன்னைக்கு 2005 நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு இவர் அட்டென்ட் பண்ணுறாரு. ஹீ இஸ் அட்ரஸிங் தி டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் த அகாடமி அண்ட் ஹீ ரெக்வஸ்ட் த டீச்சர்ஸ் டு பி பியாண்ட் த சிலபஸ் அண்ட் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் த வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தே நீட் டு live a useful and meaningful life. ஸோ அவர் வந்து என்ன அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு. ஸோ அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இவர், ஏன்னா அங்கே இருக்க அந்த கிராஜுவேஷன் ஃபங்க்ஷனில் இருக்கவங்க எல்லாமே டீச்சர்ஸ் இல்லையா, ஸோ அவங்களுக்கு நிறையா வந்து விஷயங்கள் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாத நிறைய ரெக்வஸ்ட்டும் பண்ணுறாரு. த சேம் டைம் ஸோ அவங்களுக்கு வந்து வேல்யூஸ், ஸோ டீச்சர்னால் யார், ஸோ அவங்களுடைய வேல்யூஸ்னால் என்னது, நன்னெறி. த சேம் டைம் ஸ்கில்ஸ், திறமை, ஸோ அவங்களுக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்ன, அதெல்லாம் வந்து எப்படி வெளியே கொண்டு வரணும். த சேம் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி கொண்டு போகணும், தட் இஸ் மீனிங்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சுப்ரடோ பாக்சி வந்துட்டு இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 3 அட்வைஸ் மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லிசன் டு டீச்சர் டெலிவரிங் த ஸ்பீச். ஸோ இப்போ வந்து நான் ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ என்னென்ன கொடுக்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். It is a great occasion for the 2000 batch of graduating teachers. ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்பீச் ஸ்டார்டிங்கில், ஸோ இது உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஒரு டைம். இந்த பேட்ச் 2005 பேட்சில் வந்து நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கிறது ரொம்ப ஒரு நினச்சி பார்க்க முடியாத நாளாக இருக்கும். It is also a great day for the faculty and administration to have given the world another set of people whose impact is going to be proportionally large. ஸோ இது உங்களுக்கு மட்டும் வந்துட்டு ஒரு பெரிய டே, ஒரு பெரிய நாள் கிடையாது. அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், உங்களை வந்து டீச் பண்ண உங்களுக்கான டீச்சர்ஸ், தென் உங்களுக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட், ஸோ இவங்க எல்லாத்துக்குமே ஒரு உலகத்திலேயே மறக்க முடியாத நாள். என்ன அப்படின்னா ஸோ ப்ரொபோஷ்னலி நீங்கள் வந்து இந்த இடத்த விட்டு போனாலும் பட் ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டது எதையும் மறக்கக்கூடாது, அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு.
I'm honored to be here with all of you, share your joy, your hopes. ஸோ நீங்கள் இங்கே இருக்கிறவங்க என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு உங்களுடைய சந்தோஷங்களையும் உங்களுடைய ஹோப்ஸ் நம்பிக்கையும் வந்துட்டு நீங்கள் இன்னும் வளர்த்துக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். அஸ் டீச்சர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் லிவ்ஸ் வித் யுவர் டச். ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன அஸ் அ டீச்சராக இருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய வந்துட்டு என்ன பண்ணிக்கணும், உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ஒற்றுமையாக இருக்கணும், எல்லாம் டச்சில் இருக்கணும். ஐ ஹாவ் ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் ஆஃப் யூ. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் somewhat unusual list. ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு புதுசாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்கிற விஷயந்தான். ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ். ஸோ உங்களுக்காக சில விஷயங்கள் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஹியர் கோஸ் மை லிஸ்ட். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ஒரு லிஸ்ட்டாக உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், அது இப்போ சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரடோ பாக்ஸி வந்துட்டு சொல்கிறாரு. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட சொல்கிறாரு. First, I pray to you that you teach me the value of inclusion. ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படின்னா, வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். ஸோ எப்படி வந்து ஒருத்தரை மதிக்கணும், ஸோ எந்த மாதிரி ஒருத்தர் நீங்கள் வந்து டீச்சர்ஸாக இருக்கீங்க, ஸோ எப்படி இன்னொருத்தரை மதிக்கணும். ஸோ இதெல்லாம் நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு. த பீப்புள் ஹூ ரைட் மை டெக்ஸ்ட் புக் அண்ட் த ஒன்ஸ் ஹூ ப்ரிஸ்கிரைப் த சிலபி will not tell you. ஸோ த பீப்புள் ரைட் த டெக்ஸ்ட் புக். ஸோ என்னுடைய டெக்ஸ்ட் புக்கில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் ப்ரிஸ்கிரைப் த சிலபஸ். ஸோ ஒரு டீச்சர் நான் ஒரு புக்கு ரீட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த புக்கில் வந்துட்டு வெறும் பாடத்திட்டம் மட்டும்தான் இருக்கும். ஹவ் இம்பார்ட்டன்ட் இன்க்ளூஷன் இஸ் ஃபார் மீ டூ வெல் இன் லைஃப். பட் ஆனால் அந்த லெசன் வந்துட்டு ஒன்லி வந்து ஒரு பாடமாக மட்டும் இல்லாமல் அதர்வைஸ் அதை நம்ம வந்துட்டு இம்ப்ளிகேட் டு அப்ளைட் இன் லைஃப். ஸோ நம்மளோட லைஃபுக்கும் அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அதை அப்ளை பண்ணிக்கணும். ஸோ சேம் டைம் வந்துட்டு நம்மளுடைய ஒரு லெசனாக மட்டும் நம்ம அதை டீச் பண்ணி இது பண்ணிட்டு விட்டுறாமல் அதை நம்ம லைஃப்லையும் கொண்டு வரணும். வித்தவுட் த சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன், எந்த ஒரு ரீசனும் இல்லாமல், எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல் நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், நம்மளோட இன்க்ளூஷன் நம்ம வந்து ஒன்றி போகணும். எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், ஸோ நமக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கொண்டு போகணும். தட் இஸ் ஐ வில் நாட் நோ தட் பவுண்ட்ரிஸ் ஆர் மீன் டு பி புஷ்ட் நாட் டு பி லிவ்ட் இன். ஸோ வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல், நீங்கள் பெரியவங்க நாங்கள் சின்னவங்க, நீங்கள் பணம் வச்சுருக்கீங்க நாங்கள் பணம் இல்லாதவங்க, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லாத, அந்த பவுண்ட்ரிஸ் இல்லாமல் சேம் ஒரே லெவலில் நம்ம வந்துட்டு அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சேம் ஈக்குவல் ஒன். ஸோ எல்லா பீப்புளுக்குமே கல்வி அப்படிங்கிறது ஈக்குவல் ஒன், கிடைக்கக்கூடிய ஒன்று. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. ஸோ இதெல்லாம் டீச்சர்ஸ்க்கு அவர் ஒரு ரெக்வஸ்ட்டாக சொல்கிறாரு. ஸோ இந்த கீழே இருக்க பிக்சர்ஸ் பாருங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க. ஸோ ஒரு கேர்ள் வந்து ஸ்கிப்பிங் விளையாடுறாங்க, ஒரு பாய் வந்துட்டு ஸோ அந்த கட்டம் போட்டு இது ஜம்ப் பண்ணிகிட்ருக்காங்க, அனதர் பாய் வந்து சிசேம் மாதிரி விளையாண்டுட்ருக்காங்க, ஒரு கேர்ள் வந்து நடந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கையில் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஒர்க்கை மட்டும் பார்க்காம அதர்வைஸ் அடுத்தவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், கவனிக்கணும். அடுத்தவங்களுக்கு நமக்கு ஒரு பசி வந்துச்சுன்னா அதே மாதிரி அவங்களுக்கும் பசி இருக்கும். ஸோ கேட்டுட்டு ஷேர் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் வேணும். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு லெசனில். ஸோ இங்கே பாருங்கள், ஐ ஃபீட் மை own child but do not ask if the maid has eaten today. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஐ க்ளீன் மை ஹவுஸ். ஸோ நான் எங்கள் வீட்டை நான் க்ளீன் பண்ணுறேன். அந்த கார்பேஜ், அந்த குப்பைகள்லாம் கொண்டு போய் நான் எங்கே கொட்டுறேன் அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ரோட்டில் கொட்டுறேன். தட் இஸ் பிகாஸ் த ரோட் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் வாட் ஐ ஃபீல் இஸ் மை ஓன். ஸோ நான் வந்து என்ன ஃபீல் பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல, ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற கார்பேஜ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொண்டு போய் ஸ்ட்ரீட்டில் கொட்டுறேன், ரோட்டில் கொட்டுறேன். பட் ஆனால் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த வீடு வந்து என்னுடையது, பட் ஆனால் அந்த ரோடு வந்து எனக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ என்னோடய ஃபீலிங் வந்துட்டு அதை நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறது இல்லை. தட் இஸ் இன்க்ளூடட். ஸோ அதான் அங்கே அவர் சொல்கிறாரு. ஸோ செகண்ட் ஒன் பாருங்கள், ஐ ஃபீட் மை ஓன் சைல்ட் பட் டு நாட் ஆஸ்க் இஃப் த மெய்ட் ஹேஸ் ஈட்டன் டுடே. ஸோ நான் வந்து என்னுடைய குழந்தைக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன். பட் ஆனால் வந்துட்டு என்னுடைய வீட்டில் சர்வ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மெய்டு இருக்காங்களே, வேலைக்காரி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறது இல்லை. ஹேர் ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் மை ஹங்கர். ஸோ அவங்களுடைய பசி வந்துட்டு என்னுடைய பசியோடு நான் என்ன பண்ணுறதில்ல, கம்பேர் பண்ணுறதில்ல, இன்க்ளூட் பண்ணுறதில்ல. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த மை மிஸ்டேக். So I take my child to the movie but do not ask him to call the neighbor's child. That is
that child is outside my zone of parenting. So teacher teach me inclusion. ஸோ அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து என்னுடைய குழந்தைகளை வந்து நான் வந்துட்டு மூவிக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பட் ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள என்ன சொல்கிறேன், என் குழந்தைய அனுப்பி அவங்களையும் மூவிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பேரண்டிங் இல்லாமல் நான் இருக்கேன். ஸோ அந்த பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு இது எங்கிட்ட இல்லை. ஸோ டீச்சர் டீச் மீ இன்க்ளூஷன். ஸோ டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு டீச் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்படின்னு அவர் வந்து சுப்ரடோ பாக்சி வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கொடுக்குறாரு. ஸோ ஐ ப்ரே டு டீச் த மீ கம்யூனிகேட். ஸோ எப்படி வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணணும், தட் இஸ் மீன்ஸ் கம்யூனிகேட் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல என்னதுன்னா எப்படி நம்ம பேசணும். as I get caught in the rat race of common entrance test and cutthroat competition. ஸோ நமக்கு வந்து ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு டே பை டேயும் என்ன பண்ணுறோம், போராடிக்கிட்டே இருக்கோம். அட் த சேம் டைம் போட்டி மனப்பான்மையாகவும் இருக்கும். நம்ம வந்துட்டு வாழ்க்கையும் ஒரு போராட்டம். அட் த சேம் டைம் நம்மளோட லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்னொருத்தர் கூட நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணுறோம், வந்துட்டு காம்படிஷன் பண்ணிக்கிறோம். எவ்ரி ஒன் வில் டெல் மீ தட் மை சர்வைவல் டிபெண்ட்ஸ் ஆன் மை பவர் டு இம்ப்ரெஸ். ஸோ ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய பவரை காட்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஒருத்தரை வந்துட்டு அடுத்தவங்களை வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணி நமக்கு அட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ தேர் மோர் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் த லெஸ் ஐ வில் கம்யூனிகேட். ஸோ இம்ப்ரெஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோமே தவிர பட் ஆனால் அந்த கம்யூனிகேட் லெவல் வந்துட்டு நம்மக்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் ஏபிள் டு ரைட் ஸோ தட் ஐ எம் ஏபிள் டு கன்வே வாட் ஐ ஃபீல். ஸோ அதெல்லாம் எனக்கு வந்து சொல்லிக் கொடுங்க, என்னன்ட்டு எப்படி நான் பேசணும், அட் த சேம் டைம் எப்படி நான் ரைட் பண்ணணும். ஸோ இதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரடோ பாக்சி சொல்கிறாரு. டீச் மீ டு கம்யூனிகேட் வித். ஸோ எதெல்லாம் எனக்கு டீச் பண்ணும் கம்யூனிகேஷனில் அப்படின்னு சொல்கிறாரு. த சிம்பிளிசிட்டி ஆஃப் அ சைல்ட் அண்ட் த நாக்னஸ் ஆஃப் எ ஃப்ளார். ஸோ சிம்பிளிசிட்டி அப்படிங்கிறது என்னது, ஃப்ளார் வந்து இயல்பாக எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு கர்வமும் கிடையாது. அது எப்படி இருக்கும், நேச்சுரலாக இருக்கும். தட் இஸ் நாக்கட்னஸ். நாக்கட்னஸ்னால் நம்ம என்ன சொல்லி பார்த்தோம், எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் அது நேச்சுரலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் இருக்கணும். தோஸ் ஹூ cannot ஸ்பீக் ஆர் ஹியர். ஸோ யாராவது பேசினாங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணணும், அவங்ககிட்ட பேசணும், கேட்கணும், அவங்க சொல்கிறத நம்ம கேட்கணும், காது கொடுத்து கேட்கணும். பீப்புள் லெஸ் கிஃப்டட் லெஸ் ப்ரிவிலேஜ் தேன் ஐ ஆம். ஸோ பீப்புள் வந்துட்டு லெஸ்ஸாக கிஃப்ட் பண்ணணும். ஸோ கிஃப்ட் இந்த சென்ஸ் இங்கே வந்துட்டு என்னது அப்படின்னா, ஸோ கம்மியான வந்து எதிர்பார்ப்பை வச்சுக்கணும். லெஸ் ப்ரிவிலேஜ்னால் எந்த ஒரு சலுகையும் இல்லாமல் நான் எங்கிட்ட இருக்கணும், எங்கிட்ட பேசணும், எங்கிட்ட பழகணும். ஸோ தோஸ் ஹூ ஹாவ் கம் பிஃபோர் மீ அண்ட் தோஸ் ஹூ வில் ஃபாலோ. ஸோ நான் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணணும். த சேம் டைம் வந்துட்டு நான் அவங்கள மாதிரி இருந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க என்னை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஹூ வில் ஃபாலோ அந்த மாதிரி சொல்கிறாரு. திங்ஸ் அனிமேட் அண்ட் இனிமேட். ஸோ வந்துட்டு இன்அனிமேட். ஸோ உயிர்ப்புடன் இருக்கிற பொருளையோ உயிரற்ற பொருளோ எதுவாக இருந்தாலும் வந்துட்டு நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணணும். தட் இஸ் ஸோ செகண்ட் ரெக்வெஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தாரு. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4-5 சென்டென்ஸ் கொடுத்துருக்காரு. தென் தேர்ட் ஒன்னாக இருக்கிறது, ஐ ப்ரே டு யூ மேக் மீ லேர்ன் மோர் தேன் த டீச்சர் டீச் மீ ஹவு ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். ஸோ எப்படி வந்து டீச்சர் வந்து எனக்கு எப்படி லேர்ன் டு லேர்ன், அதாவது டே பை டே நம்ம சொல்கிற ஒரு ப்ராவர்ப் இருக்குது, கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. ஸோ நம்ம கற்றுக்கிட்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஹேண்ட், அதாவது நம்மளுடைய ஃபிங்கர்ஸ், அதாவது ஹேண்ட் ரைஸ் மட்டும்தான். பட் ஆனால் கற்றுக்காதது அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. as you prepare me for the wide world in which I need for fame for myself and others. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ ப்ரிப்பேர், அதாவது நம்ம டே பை டே நம்ம என்ன பண்ணிக்கணும், உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கற்றுக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி கற்றுக்கிட்டே என்ன பண்ணணும் அப்படின்னா அதே டைம் நம்ம வந்துட்டு கவனிக்கணும். ஸோ எதனால் அப்படி நடக்குது, என்ன ரீசனால் அப்படி இது பண்ணணும், நம்ம என்ன பண்ணணும், லிசன் பண்ணணும். ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் இனஃப். ஸோ ஒரு டைம் நம்ம அந்த கற்றுக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இனஃப் கிடையாது. டே பை டே, எவ்ரி டே, ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட், ஈச் அண்ட் எவ்ரி மினிட். ஸோ நம்ம என்ன பண்ணணும், லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். லேர்ன் பண்ணிக்கிறத நம்மளோட லைஃப்பில் அப்ளை பண்ணிகிட்டே வரணும். ஐ வில் ஹாவ் டு த எபிலிட்டி டு லேர்ன் நியூவர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாத நியூவான விஷயங்களை கற்றுக்கணும். அட் த சேம் டைம் டிஃபிகல்ட், கஷ்டமான விஷயத்தையும் நம்ம கற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். சம் ஆஃப் இட் ஐ வில் நீட் யூ லேர்ன் வெரி குவிக்லி. சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம சீக்கிரமாக கற்றுக்குவோம். சேம் டைம் இன் ஆல் திஸ் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப். சில விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா
ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கலாக இருக்கும். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த விஷயங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும், அதையும் கற்றுக்கணும். மோர் தென் ஜஸ்ட் வாட் ஐ எம் ஏபிள் டு லேர்ன். ஸோ வந்து நிறையா விஷயங்கள் நம்ம வந்துட்டு நம்மளோட லைஃப்பில் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஹெல்ப் மீ டு லேர்ன் யுவர் வைஸ் டு லேர்ன். ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் டே பை டே கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரடோ பாக்சி வந்து சொல்கிறாரு. அண்ட் தட் வில் மேக் லேர்னிங் ஜாய் ஃபார் மீ. ஸோ லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஹாப்பியான விஷயம். அந்த லேர்னிங்கை வந்துட்டு நம்ம கஷ்டப்பட்டு வந்துட்டு அந்த விஷயங்கள் நம்ம கற்றுக்கக்கூடாது. சேம் என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஒவ்வொரு லெசனையும் நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணி ரீட் பண்ணால் மட்டும்தான் அந்த லெசன் நம்மளுடைய மைண்டில் அப்சர்வ் ஆகும். ஸோ நம்ம என்னைக்குமே மறைக்க மாட்டோம், ஹாப்பியாக ஸ்டடி பண்ணணும். ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாம் ரெக்வஸ்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் டாபிக் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Hello குட்டீஸ், good morning. Today we are going to the class 7th standard English term 1 unit 3 a prayer to the teacher. So in the lesson namadhu section 1 is completed. Then now we are going to section 2 is paakla. Let's see section 2. As I learned from unusual sources, I pray that you teach me to appropriate the interconnected nature of things. So இங்க வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்டர்கனெக்ட், அதாவது வந்து நம்ம வந்துட்டு நிறையா ஷோர்ஸ், அதாவது நம்மளுடைய லைஃப்பில் நம்ம டே பை டே கற்றுக்க நமக்கு என்ன, நம்மக்கிட்ட நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். த சேம் டைம் நிறைய சோர்ஸஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ ஐ ப்ரே தட் யூ டீச் மீ அப்ரிஷியேட் த இன்டர்கனெக்டட் நேச்சர் ஆஃப் திங்ஸ். ஸோ நம்மளும் நேச்சரும் ஒன்றி போய் வாழணும். ஸோ இங்கே பாருங்கள், நமக்கு பிக்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ நேச்சரோடு இருக்காங்க. இங்கே இருக்கிற கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேச்சரோட ஒன்று போயிருக்காங்க. ஒரு பாய் வந்துட்டு ட்ரீயை ஹக் பண்ணிகிட்ருக்கான். அனதர் பாய் பார்த்திங்கன்னா வந்துட்டு டாகை வந்துட்டு அவங்களுடைய மடியில் வச்சுட்ருக்காங்க. தேர்ட் ஒன் வந்துட்டு ஸோ அந்த பட்டாம்பூச்சியை வந்துட்டு இது பண்ணி ரசிச்சிட்ருக்காங்க. ஒரு கேர்ள் வந்துட்டு ஃப்ளவர்ஸை வந்து ரசிச்சிட்ருக்காங்க. ஸோ இங்கே தென் பார்க்கலாம், டீச் மீ த. ஸோ க்ளாசரி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்டிஸ்கிரிமினேட் வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ பாகுபாடற்ற, எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல். கன்சியூமரிசம், டு ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரமோஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ். நுகர்வு கலாச்சாரம், கன்சியூமர்னாவே நுகர்வோர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்சியூமரிசம் நுகர்வு கலாச்சாரம். டிஸ்ட்ரக்ஷன், தட் ஆக்ஷன் ஆஃப் டேமேஜிங் ஆர் டிஸ்ட்ராயிங் சம்திங். அழிவுன்னு சொல்கிறோம் இல்லையா, தட் மீனிங். என்கல்ஃப், டு ஈட் ஆர் டு swallow, தட் இஸ் விழுங்குதல். swallow அப்படிங்கிறது விழுங்குதல். அடுத்து ஸ்கேவெஞ்சர் பேர்ட், ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த ஊனுண்ணி பறவை. எனிதிங் தட் ஃபீட்ஸ் அ டெட் அனிமல்ஸ். எக்ஸாம்பிள் க்ரோ. ஸோ இது வந்து ஊனுண்ணி பறவை. ஸோ பர்ச், டு ரெஸ்ட் ஆன், டு ஸ்டே ஆன், ஓய்வெடுத்தல். ஸோ நெக்ஸ்ட்டு என்ஸ்லேவ்டு. ஸோ நம்ம பேக் சைடுக்கு பாருங்கள், என்ஸ்லேவ்ட், மேக் சம் ஒன் அ ஸ்லேவ், அடிமையாக்கல். கமர்ஷியல், மணி மைண்டட், பணத்தாசை கொண்ட. கண்டம்ப்ளேட், திங்க் டீப்லி அபவுட் சம்திங், நினைத்தல். ஸோ நெக்ஸ்ட்டு, ஸோ க்ளாசரி பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரிசன்ஸ் பார்க்கலாம். டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த வே ஆஃப் த வேவ்ஸ் ரைஸ் பட் வாட் காசஸ் தெம் ஃபார் ஃபால். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து அலையோட கம்பேர் பண்ணுறாரு. வேவ்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல அலை. ஸோ அந்த அலைகள் எப்படி வந்து ஓய்வெடுக்கிறதே இல்லையோ, த சேம் டைம் அந்த டீச்சர்ஸ் வந்து டீச் பண்ணுறதை என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது, ஸ்டாப் பண்ணக்கூடாது. டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் த ட்ரீஸ் ஐ ஃபெல், த ஸ்மால் கிரியேச்சர்ஸ் ஐ கில் வித் இன்டிஸ்கிரிமினேட் யூஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் pesticides on the ground, the urban decay I cause with my consumerism, or to some imbalance in the natural state of things that causes death and destruction, and can one tell them engulf me and mine. ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டீச் பண்ணுறவங்க என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாப் பண்ணவே கூடாது. வேவ்ஸ் எப்படி வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதே இல்லையோ அதே மாதிரியே நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. சேம் டீச் மீ அப்ரிஷியேட் தட் த ட்ரீஸ். ஸோ அது மட்டும் இல்லாத வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரீஸ் வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ணும். ஒரு ட்ரீஸ் வந்து எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதே மாதிரியே வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நம்ம ட்ரீஸ் மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஈச் அண்ட் நம்மளோட லைஃப்பில் டீச்சராக இருக்கிற நாம ஸோ ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம டீச்சர்ஸாக இருக்கணும். ஸோ நம்ம டீச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். த ஸ்மால் கிரியேச்சர்ஸ் ஐ கில் வித் இன்டிஸ்கிரிமினேட். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு சின்ன அனிமலாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை கொல்லக்கூடாது. இன்டிஸ்கிரிமினேட்டாக எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய வழியில் நம்ம இது பண்ணுறோம். த அர்பன் டிகாய் ஐ கேஸ் வித் மை கன்சியூமரிசம். ஸோ கன்சியூமரிசம்னா என்ன, நுகர்வு கலாச்சாரம். ஸோ எல்லாத்தையுமே நேச்சுரலாக வச்சுருக்கணும்.
எல்லா விஷயங்களும் நேச்சுரலுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் தட் காட்டஸ் த டிஸ்ட்ரக்ஷன்னா என்ன சொன்னோம், அழிவு. எந்த ஒரு அழிவு பாதிக்கும் கொண்டு வராமல் ஸோ ஸ்கிப் பண்ணாமே நம்ம இது பண்ணணும். ஈச் டைம் ஐ சி ஸ்கேவெஞ்சிங் பேர்ட் ஆன் மை சிட்டி ஸ்கைலைன் டீச்சர் டெல் மீ வை சிங்கிங் பேர்ட்ஸ் ஆர் கோயிங் அவே. நான் சில டைம் பார்க்குறேன், ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஸ்கெவெஞ்சிங் பேர்ட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஊனூனி பறவைன்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணுது, ஸ்கைலைனில் பறக்குது. ஸோ அந்த மாதிரி டீச்சர் வந்து பறந்துக்கிட்டே இருக்கணும். டெல் மீ வை த சிங்கிங் பேர்ட்ஸ் ஆர் கோயிங் அவே. ஸோ அந்த சிங்கிங் பேர்ட்ஸ் என்ன பண்ணுது, எங்கெங்கேயோ போய் அந்த பாடிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி அண்ட் டெல் யூ மீ ஹவ் கேன் தேம் perch on my windowsill again. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இல்லாமல் டீச்சர்ஸ் டே பை டே வந்துட்டு ஒரு இடத்துக்கு போய் டீச் பண்ணணும். த சேம் டைம் அவங்க வந்துட்டு மோட்டிவேட் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு அவங்க சொல்கிறாரு. ஸோ இங்கே பாருங்கள், ஐ ப்ரே யூ டீச் மீ not just the ability to answer but also the power to question. ஸோ வந்துட்டு டீச்சர்ஸ் வந்து தேவைக்காக மட்டும் நம்ம வந்து இது பண்ணாமல் பட் ஆல்சோ த பவர் ஆஃப் கொஷின். ஸோ கொஷினையும் திருப்பி கேட்கணும். அந்த கொஷின் இதை வந்துட்டு எகெயின்ஸ்டாக இருக்கணும். எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் மீ டு டூ ஆஸ் ஐ எம் டோல்ட். ஸோ யார் வேணாலும் சில விஷயங்கள் சொல்லலாம், பட் ஆனால் நான் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு வேறு விதத்தில் இருக்கணும். பிஃபோர் ஐ நோட் ஐ எம் என்ஸ்லேவ்ட். ஸோ எனக்கு அது தெரியும். ஸோ நான் வந்து எனக்கு தெரியும் அந்த விஷயங்கள், நான் வந்து இது பண்ணணும், எனக்கு இது பண்ணணும், வந்துட்டு போல்டாக எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த வந்து எடுத்து பேசுகிற இதை நம்ம கற்றுக்கணும். இட் இஸ் பிகாஸ் வி டு நாட் ஆஸ்க் கொஷின்ஸ். ஸோ நம்ம கொஷின்ஸ் கேட்கல அப்படின்னா ஒன்லி இஃப் கே ஆஸ்க் கொஷின்ஸ் கேன் வி கெட் ஆன்சர்ஸ். ஸோ கொஷின்ஸ் நம்ம கேட்கணும், கண்டிப்பாக அந்த ஆன்சர்ஸையும் நம்ம என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். இஃப் வி கெட் த ஆன்சர்ஸ் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஹவு எஸ்டாப்ளிஷ் எ பெட்டர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த ஆன்சர் நம்ம வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆர்டரை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கணும். இஃப் யூ ஆஸ்க் கொஷின்ஸ், நீங்கள் ஒரு கொஷின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா வி வில் ஸோ லேர்ன் டு பி அக்கௌண்டபிள். ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிற அந்த மீனிங். வி வில் பி மோர் வில்லிங் to accept that when we ask the questions we can be questioned too. In that exams truth will emerge. ஸோ சில இடத்துல கொஷின்ஸ் நம்ம கேட்க தான் என்ன வரும் அப்படின்னா உண்மை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஸோ கொஷின்ஸ் கேட்குறது அப்படிங்கிறது நம்மளுடைய ரைட்ஸ், சரிங்களா. ஸோ அதே மாதிரி அவங்க ஆன்சர் சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா அந்த இடத்துல சம்திங் ராங், ட்ரூத் இல்லை, ஸோ உண்மையாக இல்லை அப்படிங்கிற ஆன்சர் இங்கே வருது. as I learn power of humility அப்படின்னா மனிதாபிமானம். teach me about how will things that sustain life and earth come free. ஸோ ஹியூமிலிட்டி, மனிதாபிமானம், அதாவது ஒவ்வொரு மனுஷங்களுக்குள்ளேயும் வந்துட்டு ஒரு மனிதாபிமானம் இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே சொல்ல வராங்க. டீச்சர் ஐ வில் லிவ் இன் இன்க்ரீசிங்லி கமர்ஷியல் வேர்ல்டு. ஸோ கமர்ஷியல்னு என்னது, பணத்தாசை கொண்ட. ஸோ டீச்சர்ஸ் வந்துட்டு இப்போ வர சில நான் பார்க்குறேன் கமர்ஷியல் வேலை தான் பணத்தாசை கொண்ட மக்களாக இருக்காங்க. ஐ வில் பி ஜட்ஜ்ட் ஆன் ஹவு மச் வேல்யூ ஐ கேன் கிரியேட் மை பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு அந்த சில விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா பணத்துக்காகவே என்ன பண்ணுறாங்க, வாங்கிக்கிறாங்க. சில விஷயங்களை செல்லிங், அதாவது விற்கிறாங்க. மை பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மைன் மை எபிலிட்டி டு கன்சியூம். ஸோ என்னுடைய பர்சனல் சக்ஸஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய தேவைகளுக்காக மட்டும்தான் இருக்கும். ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆல்வேஸ் கொஸ்டின்ஸ் த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட் பட் டூ டெல் மீ ஹவு ஆல் திங்ஸ் தட் ட்ரூலி சப்போர்ட் லைஃப் கம் வித்தவுட் பேமெண்ட். ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு நான் கொஷின்ஸ் கேட்குறதுனாலேயே வந்துட்டு இந்த வேர்ல்டுக்கு தெரிய வருது. சில விஷயங்கள் நான் வந்துட்டு உண்மையாகவே அந்த விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி இந்த வேர்ல்டுக்கு வருது. ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு அமௌண்ட் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகுது, இந்த உலகத்துக்கு தெரிய வருது. சில விஷயங்கள் மணி கொடுத்தா மட்டும்தான் உண்மை அப்படிங்கிறத வாங்க முடியுது சம் பீப்புள் கிட்டேருந்து. த கவ் டஸ் நாட் பெய்ட் ஃபார் த மில்க் சி கிவ்ஸ் அஸ். ஸோ கவ் வந்துட்டு நமக்கு பசு இருக்குது, அது பால் கொடுக்குது. ஸோ அதுக்கிட்ட நம்ம காசு கொடுத்துட்டா வந்துட்டு பால் வாங்குகிறோம் கிடையாது, அதுவாக நேச்சுரலாக நமக்கு பால் கொடுக்குது. த எஸ் தட் ஆர் ஃபார் மணி ஃபார் த கிராப்ஸ் வி கெட். ஸோ நம்ம எட்டில் இருக்கோம். ஸோ எட்டு வந்து நமக்கு என்ன பண்ணுது, பயிரை விளைவிச்சு கொடுக்குது. ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட பணம் கொடுத்துட்டா வந்துட்டு நம்ம பயிர்களை விளைவிக்கிறோம் இல்லை, அதுவாக தான் கொடுக்குது. த sea does not come to get royalties on the catch of the day. ஸோ sea does not, அதாவது வந்து கடலில் வந்து நமக்கு வந்துட்டு நிறைய வாட்டர் கிடைக்குது. ஸோ நிறையா ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்குது கடலில். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து அமௌண்ட் கொடுத்துட்டா நம்ம வந்து அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வரோம் கிடையாது. சும்மா
நம்மளே நம்மளை ஒர்க் அவுட் பண்ணி நம்ம அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடும். த சன், த ஏர், த ரிவர் அண்ட் த கிளவுட்ஸ் டு நாட் கெட் பெய்ட் ஃபார் த சர்வீசஸ். ஸோ இது எதுவுமே வந்துட்டு மணிக்காக நமக்கு வேலை செய்கிறது கிடையாது. எல்லாமே வந்துட்டு நேச்சுரலாக வர்றது தான். ஸோ நம்மளும் அதே மாதிரியே நம்ம நேச்சுரலாக இருக்கணும். எதையுமே மணி அப்படிங்கிறத கொடுத்து நம்ம வாங்கக்கூடாது, விற்கக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு சுப்ரடோ பாக்சி வந்து சொல்கிறாரு, அட்வைஸாக சொல்கிறாரு. I pray to you, teach me the power of silence, teach me also the raise my voice to protect the truth. ஸோ வந்துட்டு என்னுடைய பவர் தான் வந்துட்டு என்னுடைய உண்மையை வந்து வெளியே கொண்டு வருமா, சைலன்ஸ் தான் வெளியே கொண்டு வருமா, கிடையாது. டு ரைஸ் மை வாய்ஸ் டு ப்ரொடெக்ட் த ட்ரூத். ஸோ உண்மைக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எது வரைக்கும் வேணாலும் போராடலாம், பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நமக்கு உண்மை வெளியே வரும். இன் எ வேர்ல்ட் வேர் எவ்ரி மூமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் நாய்ஸ். ஸோ இந்த வேர்ல்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்துட்டு ஃபுல் ஆஃப் நாய்ஸ்னு அது சத்தமாக இருக்குது. டீச் மீ டு பி குவைட். ஸோ அந்த சத்தத்தையெல்லாம் அடக்கணும், குவைட்டாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். டீச் மீ டு அப்ரிஷியேட் த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். ஸோ எல்லா விஷயங்களுக்காகவும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சைலன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பொறுமையே வந்துட்டு முடிவிற்கு காரணம். ஸோ ஒருத்தர் பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு அந்த விஷயத்துக்கு எண்டு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம இருக்கலாம். ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் கண்டம்ப்ளேட் த பவர் ஆஃப் வித்தின். ஸோ வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் வந்துட்டு என்ன அப்படின்னா திங்க் டீப்லி அபவுட் சம்திங். ஸோ எதை பற்றியாவது நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பொறுமை மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் அந்த விஷயம் சாதிக்க முடியும். டீச் மீ டு மேக் மை பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் டு ரைஸ் மை வாய்ஸ். ஸோ என்னுடைய வாய்ஸை வந்துட்டு நான் ரைஸ் பண்ணுறனால என்னது அந்த விஷயம் எனக்கு வந்து சாதகமாக முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்க முடியாது. அண்ட் டீச் மீ டு ரைஸ் மை வாய்ஸ் டீச்சர் வென் மை சைலன்ஸ் கேன் ஹர்ட் அனதர் லைஃப். ஸோ டீச்சர் இங்கே வந்துட்டு ஸோ இந்த மாதிரி வாய்ஸ் வந்து எந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும், எந்த இடத்துல வாய்ஸ் ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் வந்து எனக்கு கற்றுக் கொடுங்க, என்னோடய லைஃபுக்கு தேவையானது கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரடோ பாக்சி வந்து இந்த செக்ஷன் 2 கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு நம்ம செக்ஷன் 3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Hello kutis, good morning. Today we are going to the class 7th standard English term 1 unit 3 Prose, a prayer to the teacher. So in lesson now we are going to section 3 பார்க்கலாம். Let's see section 3. So finally I pray you to teach me to develop a world view of things. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் அவர் நமக்கு ஷேர் பண்ணார். எப்படி உண்மையாக இருக்கணும், அதே மாதிரி எப்படி நம்ம வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கிற இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும், அட் த சேம் டைம் நம்மளுடைய வாய்ஸ் வந்து ரைஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நமக்கு நிறைய டீச் பண்ணார் செக்ஷன் 2ல். செக்ஷன் 3 இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா உலக மக்களோட நம்ம எப்படி வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சுப்ரடோ பாக்சி வந்து அவங்க சொல்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய காஸ்ட்டு ரிலீஜியன்ஸ் கூட இருக்கிறாங்க, இந்த பீப்புள் இருக்காங்க. அம்மாவா இந்த பிக்சர்ஸில் பாருங்கள், ஹிந்து இருப்பாங்க, முஸ்லீம் இருக்காங்க, கிறிஸ்டியன் இருக்காங்க, ஸோ எக்ஸெட்ரா இந்த மாதிரி அவங்க காஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் போவர்ட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாசரி பார்த்தலாம். பைகோட்ரி அப்படின்னா பிகோட்ரினா இன்டாலரன்ஸ் டுவோர்ட்ஸ் அதர்ஸ் வித் எ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். காழ்ப்புணர்வு. இல்லுமினேட்டட் லைட்டப் ஒளிர்தல். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு வந்துட்டு ஸோ 2 வேர்ட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க மெயினாகவே. ஸோ டீச் மீ டு அப்ரிஷியேட் தட் போவர்ட்டி, டிசீஸ் அண்ட் ஹங்கர் ஹாவ் டு நேஷ்னாலிட்டி. ஸோ எனக்கு வந்து என்ன டீச் பண்ணுங்கள் அப்படின்னா வறுமையை ஒழிக்கணும். ஸோ அதை பற்றி எனக்கு டீச் பண்ணுங்கள். அண்ட் டிசீஸ்னால் நோய்களை ஒழிக்கணும். அண்ட் ஹங்கர் ஹாவ் நோ நேஷ்னாலிட்டி. ஸோ இந்த உலகத்தில் வந்துட்டு வறுமை அண்ட் டிசீஷன் நோய் எதிர்ப்பு நோய் சக்தி, தென் ஹங்கர் பசி இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ், அதாவது இந்த 100 வருஷமாக ஐ ஹேவ் லிவ்ட் இன் எ வேர்ல்ட் வித் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். ஸோ அந்த 100 வருஷத்தில் நான் வந்துட்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல லைஃப் லீட் அவுட் பண்ணணும். இன் தேட் வேர்ல்ட் பேட்ரியாட்டிசம் வாஸ் ஃபவுண்டட் ஆன் ரிலீஜியஸ் பைகாட்ரி. ஸோ இந்த வேர்ல்டில் வந்துட்டு பேட்ரியாஸோட நாட்டுப்பற்று அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக வேணும். ஸோ தட் இஸ் காழ்ப்புணர்வு. தட் இஸ் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுக்குற மனப்பான்மை. ஸோ இந்த கேஸ்ட்டு அந்த கேஸ்ட்டு அப்படின்னு எந்த ஒரு டிஃப்ரென்ஷியேட் இல்லாமல் ரேஷியல் இன்டாலரன்ஸ் அண்ட் மான்ஸ் ரிமார்க்கபிளி ஷார்ட் வியூ ஆஃப் டைம். ஸோ அவங்களுக்கு இருக்கிற டைம் வந்து லைஃப் டைமில் வந்துட்டு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் வந்து கேஸ்ட் வித்தியாசம் இல்லாமல் இருந்து போகணும். இட் வாஸ் பவுண்டட் பை பார்ப்ட் வைரஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு எதை சொல்கிறது அப்படின்னா வயர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ், அதாவது வந்து கன்னுக்கு வந்து ஈக்குவலாக இது பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே எதிர்ப்பான ஒன்று.
in the future that I want to create, I want to you teach me the power of loving my fellow human beings. ஸோ இதெல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சரில் வந்து கிரியேட் நாளுக்கு நாள் வந்துட்டு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸோ ஐ வாண்ட் டு டீச் மீ பவர் ஆஃப் லவ்விங். ஸோ எனக்கு வந்து டீச் பண்ணுங்கள் எதை பற்றி அப்படின்னா லவ்விங், நான் எப்படி ஒருத்தரோட அன்பாக இருக்கணும், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் லவ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி அண்ட் டைலாக். எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாமல், ஸோ எந்த ஒரு மதத்தன்மையும் இல்லாமல் வந்துட்டு எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் வந்து நம்ம வாழணும். டீச் மீ டாலரன்ஸ் அண்ட் டீச் மீ டு ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர் ஃப்ரம் மை வெக்காபுலரி. ஸோ வந்துட்டு எனக்கு டீச் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஃபாரினர் வெளிநாடு, வெளிநாட்டவர் அந்த மாதிரி வந்துட்டு இந்த வெக்காபுலரியை இது பண்ணுங்கள். எல்லாருமே ஒருத்தர் தான். ஸோ ஆஸ் அ வேர்ல்டில் நம்ம பிறந்துட்டோம் அப்படின்னா ஆஸ் அ ஹியூமன் பீயிங், ஸோ எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எனக்கு இது பண்ணுங்கள். திஸ் இஸ் மை வேர்ல்ட் டீச்சர். ஸோ சொல்கிற இது என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி டீச்சர் டீச் பண்ணுங்கள். இன் திஸ் வேர்ல்ட் ஐ do not want to be a foreigner to anyone and do not want to treat anyone like foreigner. ஸோ வந்து எனக்கு டீச் பண்ணுங்கள் என்ன அப்படின்னா திஸ் இஸ் மை வேர்ல்ட், இது என்னுடைய உலகம் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு நமக்கு கூட இருந்தவங்க. ஐ do not want to be a foreigner. எனக்கு இந்த ஃபாரினர் வெளிநாட்டவர் அந்த இது எனக்கு வேண்டாம். அண்ட் ஐ do not want to treat anyone like foreigner. ஸோ யாரும் வந்து ஃபாரினர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நம்ம சொல்லவும் வேண்டாம், அட் த சேம் டைம் அவங்கள வந்து நம்ம ட்ரீட் பண்ணவும் வேண்டாம். வித் தீஸ் தாட்ஸ் அலோ மீ கன்க்ளூட் மை கான்வெகேஷன் அட்ரஸ். ஸோ இதெல்லாமே என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட், என்னுடைய இது அப்படின்னு சொல்லி என்னுடைய தாட்ஸ் இதெல்லாம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கான்வெகேஷன் அட்ரஸை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சுப்ரடோ பாக்ச்சி வந்து ஸ்பீச்சை கன்க்ளூட் பண்ணுறாரு. மே திஸ் டே ரிமைண்ட் வித் யுவர் ஃபார்வர் அண்ட் மே யுவர் பாத் இன் illuminated with the power of 1,000 suns. தேங்க்யூ, குட் லக். ஸோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த ஸ்பீச் எண்ட் ஆஃபில், ஸோ வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாமே ஃபாலோ பண்ணுவீங்க. அண்ட் illuminated அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக illuminated, அதாவது லைட்டப், இந்த உலகத்துக்கு ஒரு லைட்டப்பாக இருப்பீங்க. த சேம் டைம் பவர் ஆஃப் 1,000 சன்ஸ், அதாவது 1000 சன்கள் இருந்தால் இந்த உலகத்தில் எப்படி இருப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் ஒரு சன் மாதிரி இருப்பீங்க, 1000 சன்னாக இருப்பீங்க. தேங்க்யூ, குட் லக். ஸோ ஃபைனலாக அவரோட ஸ்பீச்சை எண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த லெசன் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேட்டர் ஸ்பீச்சாக இருந்துச்சு. த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா அவருடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அவர் எப்படிலாம் இருக்கணும்னு நினச்சாரோ ஸோ அதையெல்லாம் அவருடைய தாட்ஸில் நமக்கு கொண்டு வந்திருக்காரு. ஓகே குட்டீஸ், இந்த இதெல்லாமே நம்மளும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். நம்மளோட லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். தென் நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நம்ம இதெல்லாம் டீச் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் we have follow them to teach to others. Thank you.